Good morning, students. Today I am going to take functional analysis class presented by Shiva Jyoti. So last classல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா பெனாக் ஸ்பேஸ் பார்த்தோம் இல்லையா. பெனாக் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, பெனாக் ஸ்பேஸ் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா கம்ப்ளீட்லாம் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா காசி சீக்வன்ஸ் நீங்கள் பிஎஸ்சிலலாம் படிச்சிருப்பீங்க, அனாலிசிஸில் படிச்சிருப்பீங்க. காசி சீக்வன்ஸ்னால் மாடுலஸ் ஆஃப் ஏஎன் மைனஸ் ஏஎம் லெஸ் தேன் எஃப்சலான்னு படிச்சிருப்பீங்க இல்லையா. அந்த காசி சீக்வன்ஸை நம்ம பார்க்கணும். அந்த காசி சீக்வன்ஸ் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி போயிட்டோன்னா கன்வர்ஜன்ஸ் டு த லிமிட் பாயிண்ட்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு தியரம் வந்து ஒரு ஈக்குவலண்ட் தியரமாக்கும். லெட் டி பி த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லீனியர்னாலே ஆல்ஃபா பீட்டா அப்படி வச்சு எக்ஸ் வச்சு ஒய் வச்சு எழுதணும். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்றுலேருந்து ஒன்று மாறுபடுது. ஓகேயா, ஃப்ரம் எ நாம் லீனியர் ஸ்பேஸ் n இன்டூ எ நாம் லீனியர் ஸ்பேஸ் n டேஷ். ஒரு இதில் nலேருந்து இன்னொன்று n டேஷ்க்கு மாறுது. த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். இந்த படி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்துக்கோ, ஃபஸ்ட் உள்ளது பாருங்கள், ஒன்லேருந்து இம்ப்ளைஸ் அதிலே வந்துட்டு கண்டினியூவஸ்ன்னு வந்துட்டு. ஓகேயா, அப்போ டி இஸ் கண்டினியூவஸ். செகண்ட் வந்து டி இஸ் கண்டினியூவஸ். எந்த இதில் கண்டினியூவஸ் ஆகும்? சில இது வந்து இன்ஃபினிட்டியில் ஆகும், சில இதில் வந்து ஜீரோவில் ஆகும், சில இதில் வந்து ஒன்றுன்னு ஆகும். சரியா, இங்கே டி இஸ் கண்டினியூவஸ் அட் ஆர்ஜின். ஜீரோவில் ஆயிடுச்சு. ஆர்ஜின் இன் த சென்ஸ் தட் அதை எப்படி எழுதிக்காங்கன்னா xn டென்ஸ் டு 0 இம்ப்ளைஸ் டி ஆஃப் xn டென்ஸ் டு 0. நம்ம வந்து பிஎஸ்சியில் என்ன படிப்போம் அப்படின்னு சொல்லி லிமிட் போட்டு படிப்போம். லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம் இல்லையா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணிப்போங்கன்னா டி ஆஃப் எக்ஸ்என் டென்ஸ் டு 0ன்னு ஆகுது. தேர்டு வந்து தேர் எக்ஸிஸ்ட் எ ரியல் நம்பர் கே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 such that norm ஆஃப் டி ஆஃப் எக்ஸ்என் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு k into norm of x for all x belongs to n. இப்போ norm of t of x less than or equal to k less than or equal norm of x for all x belongs to n சொல்கிறோம். if x is equal to x such that norm of x less than or equal to 1 வரும்போது is the unit closed sphere in the n, then the image t of x is a bounded set in n dash. இது நம்ம படிக்க போகிறோம். 4 கேஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 இம்ப்ளைஸ் 2, அதே போல் மாறி எழுதணும் 2 இம்ப்ளைஸ் 1ன்னு வரும். அந்த செட்டுக்குள்ளே இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு போட்டுக்கணும். சரியா, அடுத்தது வந்து அந்த 2 இம்ப்ளைஸ்லேருந்து 3 வரும், 3லேருந்து 4 அப்படி அந்த மாடலில் வரும். சரியா, ஃபஸ்ட்டு வந்து டி இஸ் கண்டினியூவஸாக எடுத்துகிட்டு ஆர்ஜினுக்கு ப்ரூஃப் பண்ணணும். சரி, ஓகே, டி இஸ் கண்டினியூவஸ் எடுத்தாச்சா. எக்ஸ்என் டென்ஸ் டு எக்ஸ்னு டென்ஸ் டு எக்ஸு. ஸோ டீயை போட்டுக்கிறோம். டி ஆஃப் எக்ஸ்என் டென்ஸ் டு டி ஆஃப் எக்ஸு. என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா எனக்கு 0 வரணும். xn டென்ஸ் டு 0 ஆகும்போது எனக்கு டி ஆஃப் xn டென்ஸ் டு 0 ஆகுது. ஸோ xn டென்ஸ் டு 0 ஆகும்போது அந்த xnல நம்ம 0 கொடுத்தேன்னு வச்சுக்கியா. டி ஆஃப் xn இஸ் ஈக்குவல் டு இம்ப்ளைஸ் டி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி தானே கொடுத்தோம். டி xnனுக்கு ப்ளேஸில் 0 கொடுக்கும்போது டி ஆஃப் 0ன்னு கொடுக்கும்போது டி ஆஃப் 0னா உனக்கு என்னது 0 தான். சரியா, அப்போ டி ஆஃப் xn டென்ஸ் டு 0. ஸோ 1 இம்ப்ளைஸ் 2 வந்துடுச்சு. ஓகேயா, முடிஞ்சுதான். நெக்ஸ்ட் அதே போல் 2 இம்ப்ளைஸ் 1 வரது பார்த்துக்கும். 2 இம்ப்ளைஸ் 1க்கு எப்படி எடுத்துக்கணும்? xn டென்ஸ் டு 0 இம்ப்ளைஸ் டி ஆஃப் xn டென்ஸ் டு 0 ஆயிடுது. சப்போஸ் xn டென்ஸ் டு xன்னு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. xn டென்ஸ் டு x எனக்கு 0 வேணும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்ஸை அந்த பக்கம் எடுக்கலாமா? அப்போ xn டென்ஸ் டு xn மைனஸ் x டென்ஸ் டு 0 ஆகுது. டேக் டி ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் டி எடுத்துக்கோங்க. ஸோ டி ஆஃப் xn மைனஸ் எக்ஸ் டென்ஸ் டு டி ஆஃப் 0 ஆகுது. சரியா, நெக்ஸ்ட்டு டி ஆஃப் xn மைனஸ் டி ஆஃப் 0 டென்ஸ் டு 0 ஆகுது. டி இஸ் லீனியர் ஆகும்போது டி ஆஃப் xn டென்ஸ் டு டி ஆஃப் எக்ஸ். ஸோ 2 இம்ப்ளைஸ் 1ன்னு ஆகுது. ஓகேயா, ஸோ அந்த 2 கேஸின் படி 1 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் 2ன்னு கொடுத்தாச்சு. சரியா, 1 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் 2ன்னு கொடுத்தாச்சு. ஓகேயா, அப்போது இதையும் வச்சு பார்த்துக்கணும், அதையும் பார்த்து ஆர்ஜின்லாம் ஓகே, பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு பாரு, டு ப்ரூவ் வந்து 2லேருந்து 3 வருது. ஆர்ஜின்லேருந்து உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நாம் ஆஃப் அந்த டி ஆஃப் எக்ஸ்என் வருது. சரியா, அது எப்படி கொடுக்க போகிறோன்னு பார்த்துக்கோம். சப்போஸ் ட்ரூ வந்து ட்ரூவாக இருக்கும்போது
டூவோட ஃபார்முலாவை எழுதியிருக்காங்க. எக்ஸ்டென்ஸ் டென்ஸ் டு 0 இம்ப்ளைஸ் டி ஆஃப் எக்ஸ்என் டென்ஸ் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டு ப்ரூவ் தேர்டுக்குள்ளே தான் ப்ரூஃப் பண்ணிக்கணும். தேர்ட் என்ன கேஸ் இருக்குது? To prove there is a real number k such that norm of t of xn less than or equal to k into norm of x for all x belongs to n நம்மளுக்கு தெரியும். சரி, நெக்ஸ்ட் சப்போஸ் கான்ட்ரடிக்ஷன் மெத்தடை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சப்போஸ் நோ சச் கே எக்ஸிஸ்ட், இந்த கே வந்து எக்ஸிட் ஆகாது. நோ சச் கே எக்ஸிஸ்ட் ஆகும்போது அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேக்கு பிளேஸில் என் கொடுத்துருக்காங்க. சரியா? then for every positive integer n such that then for every positive integer n there exists xn in n such that norm of t of xn greater than n into norm of xn. இப்போ norm of t of xn is greater than n into norm of xn. ஸோ அந்த xn கீழே இறக்கியிருக்காங்க. சரியா? அப்போ என்ன கிடச்சிருக்கு? norm of t of xn divided by n into norm of xn norm of xn is greater than 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது xn என்னன்னா சரியா? norm of t of xn divided by n into norm of xn is greater than 1. இவ்வளவு டேமே நம்ம yன்னு வச்சுக்கணும். let yn is equal to xn divided by n into norm of xnன்னு வருது. சரியா? then we get norm of t of yn is greater than 1. அப்போ இவ்வளவு டேமை நம்ம yn எடுத்துக்கணும். ஸோ norm of t of yn is greater than 1. அப்போது நம்ம படுத்துக்கோ. அடுத்தது norm of t yn is equal to norm of xn divided by அவ்வளவு நம்ம yn எடுத்துக்கிறோம். இதுக்கு நம்ம நாம் எடுக்க போகிறோம். norm of t yn இருக்குல்ல, norm of என்னது xn டிவைட் டேக் norm on both side, ரெண்டு பக்கத்தில் நாம் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் எடுக்கும்போது இந்த ரெண்டும் கட் ஆகி வரும். தெரிஞ்சா? அப்போ norm of yn is equal to 1/n. அந்த 1/n சொல்லும்போது நம்ம லிமிட் பாயிண்ட் டென்ஸ் டு 0 கொடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ 1/n டென்ஸ் டு 0 as n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகும். இன்ஃபினிட்டின்னு சொல்லும்போது 1 படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி norm of yn is greater than or equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவல் டு 0 வரணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ லிமிட் கொடுக்கும்போது norm of tn is not equal to 0. 0 வரல, எனக்கு ஆன்சராக வருது. அப்போ எனக்கு 0 வரல, not equal to 0. ஸோ therefore t of yn is does not exist of 0ன்னு வரல. this contradiction, so this contradiction 2 to 3 வந்து hold. அதனால் கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் வந்துட்டு எனக்கு 1 வரணும். ஸோ இங்கே வந்து 1 வரல, எனக்கு 0 வந்திருக்கு, which is a contradiction. ஸோ வந்து எனது தேர்ட் மஸ்ட் ஹோல்ட். ஸோ இம்ப்ளைஸ் ஃபார் த செகண்ட் டு தேர்டுன்னு வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு நவ் டு ப்ரூவ் தேர்ட்லேருந்து செகண்டுக்கு நம்ம இங்கேருந்து அங்கே போக போகிறோம். சப்போஸ் தேர்ட்லேருந்து ஹோல்ட் ஆகுது. சப்போஸ் தேர் எக்ஸிஸ்ட் எ ரியல் நம்பர் k greater than 0 such that norm of t of xn t of xn வராதா? அப்போ t of x வரும். நம்ம t of x less than k into norm of x tends to 0. இந்த k less than or equal to k into norm of x இருக்குதுல்ல, நம்மளுக்கு இதை வச்சுருக்கு என்ன ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும்னா 0ன்னு நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணிக்கலாமே. xn டென்ஸ் டு 0 போச்சுன்னா நாம் டேக் norm of both sides, ரெண்டு பக்கத்து நாம் எடுத்தேன்னா norm of xn டென்ஸ் டு 0 ஆகிரும். அந்த இதில் நம்ம வந்து என்னது xn டென்ஸ் டு 0 இருக்குது இல்லையா, இதில் தூக்கி x0ன்னு போடும்போது இதில் 0 தூக்கி போடும்போது உனக்கு என்னது ஃப்ரம் 3 படி norm of t of xn இருந்தாலும் உனக்கு 0 ஆகுது. சரியா? k into norm of xn tends to 0. அந்த டேர்ம் 0 ஆகும்போது t of xn is equal 0. t of x கொடுத்துருக்காங்க, t of xnக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டென்ஸ் டு 0 ஆகும். தேர்ட்லேருந்து செகண்டுக்கு நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட்லேருந்து தேர்ட் we get ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாரு, தேர்ட்லேருந்து ஃபோல்ட் ஆகுது. தட் இஸ் there exists a real number such greater than 0 such that norm of t of x less than or equal to k into norm of x for all x belongs to n. to prove 4 நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கணும். 4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா if x is equal to x such that norm of x less than or equal to 1 is the unit
closed sphere in n. Unit is closed sphere. என்ன ப்ரூஃப் பண்ணிக்கணும்னா க்ளோஸ்டு ஃபிகருக்கு தென் டு ப்ரூவ் இட்ஸ் இமேஜை ப்ரூஃப் பண்ணிக்கணும். T of x is a bounded set in n dash. T of x is a bounded set in n dash. T of x is equal to T of x such that x belongs to S. If x belongs to S, then norm of x less than or equal to 1. அப்போது norm of x இந்த எக்ஸில் வந்து ஒன்றுன்னு சொல்லி ஏன்னா க்ளோஸ்டு யூனிட் க்ளோஸ்டு தானே, யூனிட்னாலே 1 தானே. அப்போ இந்த நாமுக்கு 1 கொடுக்கலாம் இல்லையா. அப்போ norm of T of x and less than or equal to k into 1 கொடுக்குறோம். k into 1 வரும்போது இந்த ஃபார்ம் பார்க்கும்போது என்னது T of x is bounded. அந்த நம்ம அனாலிசிஸ் யூஸ் பண்ணி வரும்போது T of x is bounded ஆயிடுச்சு. ஸோ இது ஹோல்ட் ஆகிடுச்சு. ஓகே, இனி என்னது பாருங்கள், ஃபோர்த்துலேருந்து ஃபோர்த்து என்ன சொல்லியிருக்குன்னா க்ளோஸ்டு ஸ்பியரு சென்டர் வித் ஆரிஜின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. T of x is contained in the closed sphere center at the origin with some the radius is k. என்ன ப்ரூஃப் பண்ணிக்கணும்னா தேர்டு கேஸில் ப்ரூஃப் ஆகுது என்னதுன்னா க்ளோஸ்டு exists a real number k greater than 0 such that norm of T of x less than or equal to k into norm of x. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா x is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்டு செட் x is equal to 0. தேர்ட் இஸ் ஆபியஸ், அதனால் வந்து ஆபியஸ் ஆகுது. அப்போ x is not equal to 0, then norm is x equal to 0ன்னு வருது. norm of x divided by norm of x is equal to norm of x divided by norm of x. அது ரெண்டு கேன்சல் பண்ணால் அது என்ன கிடைக்குதுன்னா 1 கிடைக்குது. சரியா, இந்த 1 தூக்கி எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், அந்த t இருக்குதுல்ல, T of x divided by norm of x, அந்த x அங்கே கொண்டு வந்தாச்சுல கீழே, லெஸ் தேன் T of xன்னு வருது. T of xன்னு வருதா. ஸோ T of xனால் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த T of x கண்ட இந்த க்ளோஸ்டு ஸ்பியர் வந்து என்னது கேன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கேன் கொடுக்க நேரத்தில் அந்த நார்ம் இருக்குல்ல தனியாக பிரியுது பாருங்கள். norm of T of x divided by norm of x less than or equal to k. இந்த norm of x அந்த சைடு போகுது. ஸோ norm of T of x is less than or equal to k into norm of x which is in அந்த மாடலில் பண்ணும்போது தேர்டு. ஸோ ஹியர் இஸ் ஆல் த கண்டிஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். எல்லா கண்டிஷன்ஸுமே என்னதாகுதுன்னா உனக்கு ஈக்குவலண்ட் ஆகுது. சரியா, இது என்னதுன்னு கொடுத்துருக்காங்க. norm of T of x less than or equal to k into norm of xனால் அதுக்கு என்னென்னா பவுண்டட். அப்போது t எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். n என்னது எடுத்துக்கிறோம் அண்ட் n டேஷ் என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்துக்கிறோம். let n and n dash be their norm linear space. ரெண்டு norm linear space. a linear transformation t from n to n dash. n to n dash is said to be bounded if there exists k greater than 0 such that norm of T of x less than or equal to k into norm of x for every x belongs to n. The number k is called the bound for t. அதனால் வந்து என்னது நம்பர் k வந்து bound for t. ஓகே, ஃப்ரம் த above தியரம் the statement 1 and 2 are equal. ஆனால் 1ம் 2ம் ஈக்குவலண்ட் ஆகுது, இந்த ரிசல்ட்டு வந்து ஹோல்ட் ஆகுது. அப்போது அந்த 1ம் 2க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா t is 1ம் 3ம் 1 2மா t is continuous கொடுத்துருக்காங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பவுண்டட். கண்டினியூவஸும் ஆகுது, அதே போல் என்னது பவுண்டடும் ஆகுது. சரியாம்மா, கண்டினியூவஸ் ஆகுது, அதே போல் என்னது பவுண்டடும் ஆகுது. ஓகேம்மா, தேங்க்யூ.